ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இம்மானுவல். கிறிஸ்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கடினமான பாதையை கடந்து போறாங்க. என்னன்னா, இந்த கடந்த 10 வருடங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நம்ம இந்திய தேசத்துல பயங்கரமா நடந்துட்டு இருக்குங்க. இதை யாரும் கேட்கறது இல்ல. கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் ரொம்ப சாதுவானவங்க. எந்த பிரச்சனையையும் அவ்வளவா கண்டுக்க மாட்டாங்க, மன்னிச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. அதை அட்வான்டேஜா எடுத்து நிறைய பயங்கரவாத அமைப்புகள் கிறிஸ்தவர்களை இந்தியா முழுவதும் தாக்குறாங்க, கிறிஸ்தவ ஆலயங்களை தாக்குறாங்க. இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எந்த அரசும் அந்த அளவுக்கு கண்டுக்கிறது இல்ல. ஒரு அறிக்கையை விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. சோ இந்த காலகட்டங்கள்ல ஒடுக்கப்படுகிற கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க அவங்களுக்கு சாதகமா நம்ம தமிழக அரசாங்கம், அதாவது அமைய இருக்கிற திராவிட மாடல் 2.0 அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றணும். எப்படி சாதிய ரீதியா ஒடுக்கப்படுற மக்களுக்கு பிசிஆர் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குதோ, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குதோ, அதற்கு இணையான ஒரு சட்டம் ஒடுக்கப்படுகிற கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவா முதல்ல தமிழ்நாட்டில் இயற்றப்படணும். அதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அமைய போகிற திராவிட மாடல் 2.0 அரசை வலியுறுத்தணும். அந்த அரசு மூலமா மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி அந்த சட்டத்தை நம்ம இயற்ற வைக்கணும். கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நம்ம இப்போ குரல் எழுப்பலனா நம்ம எப்பொழுதுமே ஒடுங்கிதான் இருப்போம். விழிப்படைவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.